வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவாலங்காடுங்கிற ஊர் பக்கத்தில் திருவாவடுதுறைன்னு ஒரு ஊர் இருக்குது. இதை பார்த்திங்களா, அங்கே ஒரு இடம் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் ஆதீனம். திருவாவடுதுறை ஆதீனம் இருக்கிற இடம் இதுதான். கோமுக்தீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க இது பேர். இது 5 நிலை ராஜகோபுரம். சரிங்களா, இந்த கோவிலுடைய முகப்பு பக்கத்தை மட்டும் காட்டுறேன். இந்த கோவிலோட வரலாறுலாம் நான் உள்ளே போகணுன்னே சொல்கிறேன், பகுதியாக சொல்கிறேன், ஏன்னா இங்கே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. முதல்ல எடுத்தோடனே இங்கே பாருங்கள், கோவில் நீங்கள் வரும்பொழுது வலப்பக்கத்தில் ஆதி கோமுக்தி, இந்த கோவில் பேர் கோமுக்தீஸ்வரர். வலப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆதி முக்தீஸ்வரர்னு சொல்கிறாங்க. அதுதான் ஏற்படுத்தப்பட்ட முதல்ல இந்த கோவில் எழும்பப்படுறதுக்கான இடம். அதனால் அந்த இடத்துல ஆதி கோமுக்தீஸ்வரர் கோவில் சன்னதின்னு வச்சுட்டு இங்கே 4 செல்ல வச்சுருக்காங்க. சரிங்களா, இடப்பக்கத்தில் ஆமாம், இடப்பக்கத்தில் 4 சிலை வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா, 4 முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் கொஞ்சம் குள்ளமாக கட்டிட்டு மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் பெரியதாக கட்டியிருக்காங்க. கோவில் வந்தீங்கன்னாலே இது நீங்கள் நல்லா கவனிங்க. முன்பக்கத்தில் இதை நல்லா கவனிங்க. அப்புறம் அது போகிறேன், அதுக்கு முன்னாடி இங்கே வாங்க. இந்த கோவிலில் தான் எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவருக்கு இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, திருவள்ளுவ தேவ நாயனார்னு சொல்கிறாங்க. இருக்கார் பாருங்க, திருவள்ளுவர். இது கீழே அவர் பிறந்த அந்த நட்சத்திரம் மாசி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது. அதில் கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்க, இது ரேர், ரொம்ப பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இப்போ வலது பக்கம் போனீங்கன்னா அங்கே தான் ஆதி கோமுக்தீஸ்வரர். நான் இதுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்தேன், அப்போ ஒழுங்காக வீடியோலாம் எடுக்கலை. இப்போ இடம்லாம் தெரியும், அதனால தான் சரின்னு மறுபடியும் வந்தேன். நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன், முதலையே கோயிலுக்கெல்லாம் ஒரு முறை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முறை வீடியோ எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் சாமியும் கும்பிட முடியல, வீடியோவும் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஆதி கோமுக்தீஸ்வரர். உள்ளே இருக்கிறவர் கோமுக்தீஸ்வரர். இதுதான் ஏற்படுத்தப்பட்ட இடம். வரலாறு நிறைய சொல்லப்படுது. முக்கியமாக திருஞான சம்பந்தருக்கு பொற்கிள்ளி கொடுத்த இடங்களும் கூட இதை சொல்லப்படுறாங்க. ஆதி கோமுக்தீஸ்வரர், ஆதி கோமுக்தீஸ்வரர் இவர் தான். அதே மாதிரி இந்த இடத்துல 2-3 சிற்பங்கள் இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ பாருங்க, ஒரு பெண் இந்த எதையோ ஒரு இதை பிடித்திருக்கிற மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், எதையோ ஒன்று பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு யாழி மேலே நிற்கிற மாதிரியே இந்த அமைப்பு வச்சுருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான சிற்பம் அது. 2 பக்கமும் இதே சிற்பத்தை தான் வைத்திருக்காங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த யாழியை யானை போன்ற ஒரு உருவமைப்பு இருக்குது. யாழி தும்பிக்கை தான் அது. அதை இந்த பெண் அடக்கி வைக்கிற மாதிரி கட்டுறாங்க. அந்த காலத்தில் ஏதோ பெண்கள் அடக்கி வச்சுருந்தாங்கலாம் சொல்கிறாங்க. சிற்ப வாயிலாகவே நல்லா தெரியுது அந்த காலத்தில் வீரமாலாம் இருந்திருக்காங்கங்கிறது. அது ஒரு சில ஆட்களால் அது தவறாக சொல்லப்படுது. அதேமாரி இங்கே பாரு, இங்கே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். இதுவும் யானை மாதிரியான ஆளி தான் அமைச்சிருக்காங்க. இது அப்படியே நீண்டு அப்படியே இங்கே ஒரு ஏதோ கதையா, அது என்னன்னே தெரியலங்க. கதை மாதிரி இல்லை, ஏதோ பூவோட அந்த இதழ் மாதிரி இருக்குது பார்க்க. இந்த 2 சிற்பமும் வந்தீங்கன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தொன்மையான சிலைகள் எல்லாமே இங்கே வைத்திருக்காங்க. அது வாங்க, நான் போன வாட்டி அதை காட்டியிருக்கணும், அதை நான் தவற விட்டுட்டேன். அதேமாரி இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த கோவிலில் தான் திருமூலருக்கு ஜீவ சமாதி இருக்குது. உள்ள திருமூலருக்கு தனி சமாதியே இருக்குள்ள, உள்ளே போகும்போது காட்டுறேன். அதேமாதிரி இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மெய்கண்ட தேவர்னு சொல்லுவாங்க. அதேமாரி சொல்லவே வேணாம், அந்த கேட் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் திருவாவடுதுறை ஆதீனம் போகிற வழி. அங்கே தான் ஆதீனம் இருக்குது. உள்ள கேமராக்கெலாம் அனுமதி இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் வெளியிலேருந்து காட்டுறேன். இதாங்க கோவிலுடைய முன்பக்கம். கோவிலோட முன்பக்கம் பெரிய நந்தி சிலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள நந்தியை விட இது பெரிய நந்தி சிலை. இதை பாருங்கள், ஒவ்வொரு இதையும் வச்சுருக்காங்க பாருங்கள். இது விநாயகர் சிலை,
அப்புறம் முருகன். தொன்மை காலமாகவே இந்த சிலை அமைக்கும் பொழுதே எடுக்கும்போது சரி, அமைக்கும் போது எல்லாத்துலேயுமே முதல்ல இருக்கக்கூடியவர் வந்து விநாயகர் தான். அதன் பிறகு முருகனோட கை உடஞ்சிருக்கு. மயில் இருக்கு, முருகனோட கை உடஞ்சிருக்கு. அதன் பிறகு வந்து தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி. அப்புறம் இது ரிஷபாரூடனர்னு சொல்லுவாங்க. இது காளை மாடோட வாகனத்தில் இருக்காருல இறைவன், அதனால் ரிஷபாரூடனர்னு சொல்லுவாங்க. இதுவும் கை உடஞ்சிருக்கு பாருங்க. இது தவ்வையாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா உட்காந்துருக்கிற அந்த பொசிஷன் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட தவ்வை மாதிரி தான் இருக்காங்க. இது பெண் சிலை தான். இது யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த 3 சிலைகளுமே எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அதே மாதிரி இந்த சிலைகளும் பார்க்க அப்படி தான் தெரியுது. உட்காந்துருக்க பொசிஷன் அப்படி தான் தெரியுது. இது வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு மன்னர்கள் உருவாக்குனதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சண்டிகேஸ்வரருங்க, சண்டேஸ்வரர்னு சொல்லுவாங்க. அதேமாரி இது சாஸ்தாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே குட்டி குட்டி சிலைகள். இதுவும் இந்த தட்சிணாமூர்த்தி சிலை மாதிரி தான் இருக்குது பாருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, உட்கார்ந்த நிலையில் உள்ள ஒரு பெண் தெய்வ சிலை. இதுவும் தவ்வையாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதுமாரி இங்கே பாருங்கள், இது வந்து பிரம்மன் எப்படா சொல்கிறேன்னு கேட்டால் இங்கே 3 முகம் இருக்கா, பின்னாடி 4வது முகமாக இருக்குது பாருங்க. அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் மறுபடியும் முருகன். இந்த 2 சிலைகளுமே கிட்டத்தட்ட பைரவர் தான் பாருங்க. இதுவும் பைரவர் சிலை, நாய் வாகனமாக இருக்குது. இங்கேயும் பைரவர் இருக்கார். ஒரு மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி குருபகவான் சன்னதி. இதில் பாருங்கள், 2 அந்த சீடர்கள் மாதிரி இருப்பாங்களா, அவங்களும் உட்காந்துருக்காங்க. இதில் போய் யார் இந்த பாட்டில் கர்மத்தெலாம் போடுறது? எந்த சிலையை எப்படி பாதுகாக்கணும்னு இது இல்லை, பாட்டில் போய் எவனோ துவச்சிருக்கான். இது வந்து கீழே பாருங்க, கீழே வந்து அந்த இதை மிதிக்கிற மாதிரி மேலே அந்த தலைமுடி இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அந்த மரம் இதுதான் தலைமுடி, இது மரம் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு நிறைய சிலைகள் இருக்குது. அப்புறம் இது சரி, இங்கேருந்தே காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவும் பிரம்மன் சிலை தான். அது அங்கே உள்ளே போய் காட்டினா இன்னும் நல்லா தெரியுங்க. ஏன்னா இப்படி காட்டினா நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி காட்டுறேன். இது பாருங்கள், இங்கே ஒரு சிலை இருக்குது. அப்புறம் இங்கே எல்லா சிலை அதேமாதிரி இந்த சிலையை நல்லா கவனிச்சிங்கன்னு வைங்களேன், யாரோ ஒருத்தர் வணங்குற மாதிரி தெரியுது. இது மன்னர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஏதோ பின்னாடி ஏதோ வாகனம் மாதிரி அமைச்சிருக்காங்க. இது என்னன்னு சரியாக தெரியல. திருஞான சம்பந்தம் இது வந்து பிரம்மன் தாங்க. பிரம்மன் இல்லை, 3 தலை மட்டும்தான் இருக்குது. பின்தலை இல்லை, 4வது தலை இல்லை. வேறு என்னன்னு தெரில. இப்போ இங்கே ஒரு சிலை இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட ஆண் தெய்வ சிலை மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டிப்பாக அரசியர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் அரசியல் சிலைகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கையில் உடையப்பட்டிருக்கு இங்கே. அதுக்கப்புறம் அதாவது இது வந்து 4 கைகள் இருக்குது. திருமகளாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ஒரு 5 சிலை அமைச்சிருக்காங்க. இங்கே 2 சிலைகள் அமைச்சிருக்காங்க. இது வந்து 7 கண்ணீர்களோட சிலையாக இருக்கும் இங்கே. ஏன்னா வராகி அம்மன் இருக்காங்க, ஒரு வராகி அம்மன். அப்புறம் அந்த ஒவ்வொரு தேவியர்களுக்கான சிலைகள் இங்கே 5 சிலைகள் வைத்திருக்காங்க. இந்த கோவில் வந்தீங்கன்னா அவசியமாக இதெல்லாம் பாருங்கள், நிறைய சிலைகள் எடுத்திருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு பெண் சிலை. இது சாஸ்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சிவனுடைய அவதாரம் தான். கங்காதரர்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. கங்காதரராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
அப்புறம் காட்டுறேன். இன்னும் 2-3 சிலைகள் இருக்குது. உங்களுக்கு நான் கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேட்டில் பார்த்ததை விட இங்கே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 40 சிலைகள்கிட்ட இருக்கும். அப்புறம் இங்கே வாங்க, அங்கே 2-3 சிலை இருக்குது, அது அப்புறம் காட்டுறேன். இது மகாவிஷ்ணுங்க. மகாவிஷ்ணு இல்லை, பெண் சிலை தான் இது. ஆனால் சங்கு சக்கரம் இருக்குது. இது வைணவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை நாராயணி அம்மனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் அம்மன் அவங்களோட சிலையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த சிலை தாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு தெரியல. இது லக்ஷ்மி தேவிங்க. ஏன்னா 2 பக்கமும் யானை இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து குடை மாதிரி அமைச்சிருக்காங்களா, இது வந்து செல்வம் கொட்டுற மாதிரி. இது வந்து லக்ஷ்மி தேவி. என்ன சிலை இது? எல்லாமே தேவியர் சிலை தான். இது என்ன சிலைன்னு எனக்கு தெரிலங்க. இது நந்தி சிலை அமைச்சு, இது வந்து கையில் யாரோ ஒருத்தவங்க வெள்ளு மாதிரி வச்சுருக்காங்க, அம்பு இருக்குது. இது சிவனுடைய ஒரு அவதாரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, கண்ணப்பனா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பைரவர். வந்தீங்கன்னா, இந்த கோவில் வந்தீங்கன்னா அவசியமாக இதெல்லாம் பாருங்கள், முக்கியமான இடம் இது. இப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய சிலையை பாருங்கள், ரிஷபாருடன சிலை. இது வந்து காலமனுங்க, இந்த ரிஷபம். இது வந்து சிவனா இல்லை, இது மட்டும் ரிஷபம், இது வந்து சிங்கமான்னு தெரில. அதாவது இது எவ்வாறு அமைச்சிருக்காங்கன்னா, இது அர்த்தநாரீஸ்வரருங்க, மன்னிச்சிருங்க, இது வந்து ரிஷபாருடன கிடையாது, அர்த்தநாரீஸ்வரர். என்ன காரணம்னா, இதில் இந்த முகத்தில் வந்து டிஃப்ரென்ஸ் அமைக்கலை, நமக்கு தெரியல இது ஆனா பெண்ணான்னு தெரியல. ஆனால் இந்த பகுதியில் கரெக்டாக நமக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பார்வதி. இது பாருங்க, அர்த்தநாரீஸ்வரர். வேறு எப்படியும் எனக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்ல தெரியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து லிங்கோத்பவர் அண்ணாமலையார். சூப்பராக கல்லுலேயே அந்த காலத்தில் கற்றளியாகவே அமைச்சிருக்காங்க பாருங்க. இது வலுவடி லிங்கம். அப்புறம் இது எந்த சிலைன்னு தெரில. இது பாருங்க, 6 முருகன் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. ஒரு மயில் அமைச்சு அதில் வந்து 1 2 3 4 5 6 அந்த பக்கம் 6. இந்த ஒரு கை உடஞ்சிருக்குங்க. 1 2 3 பின்னாடி 3 ரொம்ப ஈக்குவாலிட்டியாக அமைச்சிருக்காங்க. அதேமாரி மயில் முகமாக உடஞ்சிருக்கு. அப்புறம் இங்கே விநாயகர் சிலை இருக்குது. நிறைய உடையப்பட்டு தாங்க எடுத்திருக்காங்க. இது என்ன சிலைன்னு தெரியல. அதன் பிறகு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சிலை இருக்காங்க, வாங்க காட்டுறேன். கிட்டத்தட்ட இதே பகுதியாக தான் போகணும். ஏன்னா இன்னும் உள்ளே போகணும், அப்புறம் திருமூல சன்னதி போகணும். இது ரொம்ப பெரிய கோயில் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு மரம் இருக்குங்க. இந்த மரம் பேர் என்னமோ சொன்னாங்க, அது பேர் தான் சரியாக ஞாபகம் வரல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகப்பூவை ஏதோ ஒரு பூ சொன்னாங்க. பூ பேர் எனக்கு சரியாக தெரில. வேணால் யூடியூப் நான் பதிவிடுறேன், அப்போ வேணால் சொல்லுங்கள் இது என்ன பூன்னு. இதை மாதிரி இந்த பூ வந்து இது மாதிரி வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு. இது என்ன பூ பாட்டி? என்ன பூன்னே தெரியல. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த பூ என்னன்னு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இது என்னது நாகப்பூ மாதிரியே இருக்குது. நாகப்பூ எப்படி இருக்குமா தெரியல. இது என்ன பூன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 சிலைகள் இருக்குது. எதுக்கு இந்த இடத்த காட்டுறேன் அப்படின்னா, இங்கே விநாயகர் சிலை 2 பக்கமும் விநாயகர் சிலை தான், அங்கேயும் விநாயகர் சிலை தான். ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து தவ்வை சிலை. எப்படி சொல்கிறாங்க, இது வந்து மூதேவின்னு சொல்லுவாங்க, 3 தேவியர்கள். இது வந்து கொஞ்சம் கல் வந்து உள்ளே அமுங்கிருக்கிறதுனால ஒழுங்காக தெரியல. ஆனால் 3 தேவியர்கள். இந்த மாதிரி நிறைய கோயிலில் பார்க்கலாம். பழங்கால கோயில் 2000 வருஷ கோவிலில் இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே இருக்காது. இவங்களை முப்பெருந்தேவியர்னு சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் சுருங்கி மூதேவின்னு வைத்தாங்க.
அது இன்றைக்கி தவறான பேராகவே மாறி போச்சு. திட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம் அதை. தயவுசெய்து அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து திட்டுறதுக்கு பயன்படுத்தாதீங்க. இதுதாங்க வந்து உள்ளே போகிறது வந்து தர்மபுரம் திருவாவடுதுறை ஆதீனம். உள்ளே போனீங்க திருவாவடுதுறை ஆதீனம். இது வந்து விநாயகர் சிலை. எங்கே போகிறது பாருங்க. இது வந்து சிம்மத்தூன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க, சிம்மத்தூண். மூக்கெல்லாம் உடஞ்சி கிடக்கு. இந்த பாருங்க, வாய் எவ்வளோ பெருசாக அந்த அகன்று நீண்டுருக்கு பாருங்க. சிம்மத்தூன்னு சொல்லுவாங்க இது. இங்கே வெளியில் எவ்வளோ தாங்க. இது உள்ளே போனீங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனம் இருக்குது. நமச்சிவாய மூர்த்திகளுடைய இடம் இது. நமச்சிவாய மூர்த்திகள்ங்கிறவங்க தான் இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தை உருவாக்குனவர். அவர் பிறந்த ஊர் வந்து மூவலூர்னு நான் ஏற்கனவே ஒரு ஊர் சொல்லியிருப்பேன். அந்த ஊர் தான். அது எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி தான். இது வெளியில் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் உள்ளே போனால் தான் ஏதாவது பார்க்க முடியும். உள்ளே நான் ஒரு 2-3 விஷயங்கள் பார்த்தேன். அது புகைப்படம் எடுக்க முடியுமா இல்லை காணொலி எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இதுவே நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி இருக்குது. முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கோவில் வரலாறு அதெல்லாம் தாண்டி இங்கே 3 மன்னர்களும் வழிபட்டு அது 3 லிங்கங்களும் இருக்குது. சேரலிங்கம், சோழலிங்கம், பாண்டியலிங்கம்னு 3 லிங்கங்கள் அமைச்சிருக்காங்க. அது கூடுதல் சிறப்பு. இங்கே நிறைய சிற்பங்களும் இருக்குங்க. இங்கே 3 சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க. இதோ பாருங்க, இங்கே ஒரு சிற்பம். இவங்கெல்லாம் அந்த மடாதிபதிகளாக இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இது மாதிரி இங்கேயும் ஒரு மடாதிபதி. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து சிவஞான முனிவர். எனக்குமே இது தெரில. சிவஞான முனிவர்னு போட்டிருக்காங்க. சிவஞான முனிவர் யாருன்னா, சைவ சமய இந்த திருவாவடுதுறை ஆதீனம் வந்து பெரிய அளவுக்கு புகழ் பெறதுக்கு இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு இருந்திருக்கு போல். அது காலப்போக்கில் அழிஞ்சிருக்கு. மாபாடியம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதேமாதிரி வந்து 1885 சித்திரை மாதம் ஆயில்ய நாள். இதை பாருங்களேன், இங்கே குறிப்பில் எழுதியிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மாதிரி போட்டு இப்படி சுழிச்சிருந்தாங்க அப்படின்னா பழங்கால கல்வெட்டு உள்ள விஷயம். அது வந்து வருடத்தை குறிக்கும். இந்த மாதிரி மீன் போட்டு சுழிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதத்தை குறிக்கும். சித்திரை மாதங்கிறது தான் அப்படி குறிக்குது. வேற ஒன்று. சித்திரை மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இறந்துருக்கார். பிறக்கலை, இறந்துருக்கார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவஞான முனிவர்ங்கிறவர் சித்திரை மாதம் ஆயில்ய நாளில் வந்து இறந்துருக்கார். சித்திரை மாதம் ஆயில்ய நாள். இவர் தான் சிவஞான முனிவர். இதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் நிறைய விஷயங்கள் தெரியும். அதுக்கப்புறம் இதாங்க கோபுர அமைப்பு. முதல் அமைப்பு இதுதான். இது வந்து வழக்கம் போல் இந்த பூத கணங்கள் அமைச்சிருக்காங்க. அதான் 3 பக்கங்களும் இந்த மாதிரி பூத கணங்கள். இதே மாதிரி தான் தலச்சங்காடு கோவிலையும் உண்டு. அதேமாதிரி இங்கே 3 பக்கங்கள், அங்கே 4 பக்கங்கள். மொத்தம் 4 பக்கங்களையும் வந்து கனபூதங்கள் மாதிரி அமைச்சிருக்காங்க. இதில் வந்து இன்னொன்று, உள்ள அந்த பக்கம் வந்து பலிபீடம் இருக்குது. பலிபீடம் செம பெருசாக இருக்குங்க. இங்கே பலிபீடம் சரி பெருசு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த கோவிலில் வந்து ஏற்கனவே திருநாவுக்கரசர் வந்து பொற்கிள்ளி பெற்றார் அப்படிங்கிற ஒரு கதையை நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து இந்த பலிபீடத்தை கும்பிட்டா வந்து நிறைய தலங்களுடைய அந்த நதி, அந்த என்ன சொல்லுவாங்க, குளம் தீர்த்தத்தில் குளித்ததுக்கு சமம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் போன முறை வரும்போது நான் ஒன்று கூட ஃபோட்டோ பிடிக்கல, ஒரு வீடியோ பிடிக்கலங்க. பிடிச்சிருந்தா நான் எப்போயாவது அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் பண்ண பெரிய தப்பு இது. இப்போ பாருங்கள், இதான் நந்தி. எவ்வளோ பெரிய நந்தியை பாருங்க. அது ஏறி போய் தான் வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணணும். எவ்வளோ பெரிய நந்தி பாருங்க, பெரிய நந்தி. அதாவது இதோட உயரம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா சரியாக எனக்கு தோராயமாக தெரில. ஆனால் தஞ்சை பெரிய கோயில் நந்தியை விட பெருசு, செம பெருசு. அது வந்து மேலே கட்டியிருக்கிறதுனால ஒரு ஸ்தம்பம் அமைச்சு அது மேலே அமைச்சிருக்கிறதுனால பெருசாக தெரியும். ஆனால் அது பெருசு கிடையாது. அதை விட இது பெருசு. கீழேருந்தே அமைச்சிருக்காங்க.
இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதோ பாரு. இதோ பாரு. இதான் வந்து நந்தி. இந்த கோயில் நந்தி பெருசு. தமிழகத்திலே மிகப்பெரிய நந்தி இது. இது கொடிமரம். இதுக்கப்புறம் உள்ளே போக வேண்டியதுதான். உள்ளே போய் வேறு ஏதாவது விஷயங்கள் பார்த்தா தான். அதேமாதிரி இந்த வந்து இதை பகுதி 1 எடுத்துக்கோங்க. உள்ளே போகிறத வந்து நான் பகுதி 2 போடுறேன். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.